அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சோசைட்டியில் எனக்கு என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்ப்போம். மயில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அடைச்சி நிறுத்து, சும்மா வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அட இருமா, கொஞ்சம் நேரம் இரு, அவளுக்கு பேசுகிற கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிறாங்க. அடுத்து மயில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, அந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்குன்னே தெரியலம்மா, யாருமே என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க, யாருமே என் கூட ஒட்டையே மாட்டேங்கிறாங்க. அந்த ராஜி மீனை வந்து டியூஷன் விஷயத்தில் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அத்தை பேசாமல் இருந்தாங்கல்ல, நான் தான் அத்தை கிட்டக்க வந்து அவங்கள வந்து பேசுகிற சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பேச வச்சேன். ஆனால் இப்போ என்னடா அவங்க 3 பேர் கூட்டணியில் சேர்ந்துட்டு என்னை வந்து அந்த கூட்டணியில் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அப்போலேருந்து சொன்னேன், பஞ்சாயத்து பண்ணாத, அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணாதான்னு கேட்டிய நீ அப்படிங்கிறாங்க. சரி, அதாவது பரவாயில்லம்மா, நான் வந்து நேற்று உங்கள் வீட்டுக்கு இங்கே வரேன்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாருமே வெளியில் போகணுமா அப்படிங்கிறாங்க. எல்லாருமேனா நீயும் மச்சானுமா அக்கா, மாமா உன்னை வந்து சினிமாவுக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்களான்னு தங்கச்சி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு சினிமா கூட்டிகிட்டு போயிட்டாலும் அங்கெல்லாம் போகல, நாங்கன்னா நான், மீனா, ராஜி நாங்கள் எல்லாம் போனோம். எங்கே போனீங்க அப்படின்னாங்க. மாமாக்காக பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம், வாட்ச் வாங்குறதுக்காக போனோம். அதனால இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லவும் 1008 கேள்வி மேலே கேள்வி. ஏன் போகிற, எதுக்கு போகிற, நேற்று தானே போனேன், இன்றைக்கி எதுக்கு போகிறேன்னு சொல்லி ரொம்ப கேள்வி கேட்குறாங்கம்மா. என் வீட்டுக்கார்ட்ட ஒரு வழியாக சொல்லி சமாளித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் எங்கள் அத்தை மாமா அதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்களையும் சொல்லி சமாளித்து முடிச்சுட்டேன். அதை விட என்னென்ன மெயினான மேட்ரு, என் வீட்டுக்காரர் நான் எல்லார்ட்டுமே இருக்கும்போது என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் சம்பளத்தை எல்லாத்தையுமே அப்படியே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க அம்மாவும் வாங்கி பீரோவில் வச்சுக்கிட்டாங்க. செலவுக்கு ₹1 கூட கொடுக்கவே இல்லைம்மா, இதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. எனது செலவுக்கு ₹1 கூட உங்கள் கையில் கொடுக்கவே இல்லையா, என்னடி இது ஒரு பெரிய அநியாயமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் அவர் இருந்துட்டு போட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் வந்து காசு கொடுக்கணும், அதானே பொண்டாட்டி கொடுக்குற மரியாதை. அதனால இவ காசு கொடுத்தாரா அவங்க அம்மாவும் தூக்கி அப்படியே பீரோவில் வாங்கி வச்சாங்களா, இது என்ன அநியாயமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மா புலம்புறாங்க. போது இது என்ன ஏதுன்னு தட்டி கேட்போம் அப்படிங்கிறாங்க. இருமன்னு முழுசாக சொல்ல முடியலம்மா, என் மாமனார் என்னட்டனா வீட்டுக்கு வரேன்னு சொல்லவும் நேற்று என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி காட்டுறாங்க. ₹200 கொடுத்து பழம், பூ, லட்டு, ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போங்கிறாரு. ஆமாம், ₹200 என்ன, நாங்கள் என்ன வக்கலாமே அந்த வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு அவங்க மாமியார் அவங்க அம்மா வந்து கோவப்படுறாங்க. தங்கச்சி வந்துட்டு ஆமாம்மா, அதானே உண்மை, நிஜமாவே நம்ம ₹200 கூட வக்கலாமல் தானே இருக்கோன்னே. ஆனால் நீ இருடி, நீ வேறு குறுக்க பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க தங்கச்சியை திட்டுறாங்க. வாயா என்னன்னு போய் அவங்க வீட்டில் கேட்போம். இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது. நம்ம மகளுக்கு வந்து சேர வேண்டிய உரிமை, சேர வேண்டிய பணம் எல்லாமே அவள் கையில் தானே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜியோட அவங்க அம்மா வீடை காட்டுறாங்க. அவங்க அம்மா சோமா உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் அவங்க அம்மாவோட மாமியார் அந்த பாட்டி இருக்காங்க. என்னம்மா இப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தால் என்னம்மா பண்ணுறது, உன் உடம்ப பாருமா, வாமா ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கத்தே, உடம்பு சரியில்லாமல் இருந்தாப்புல உங்கள் மகன்கிட்ட இருந்து அடி வாங்குறதுலேருந்து தப்பிக்க முடிய போகுது, திருப்பி வந்து அவர் அடிக்க போகிறாரு, அடித்து திருப்பி நான் உட்காந்து ஒரேடியாக போகிறதுக்கு இப்படியே உடம்பு சரியில்லாமல் போய் சாகுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாயை மூடி, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய வீட்டு மருமகளை சின்ன மருமக வந்துட்டு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. குடிங்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நீ வச்சு நான் பிறகு குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நம்ம குடிங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் வராங்க. உள்ளே வந்துட்டு ஆனால் நான் போய் நோட் எடுத்துகிட்டு வரேன், நம்ம கணக்கு பார்க்கலான்னு சொல்லி சித்தப்பா சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு நீ நோட் எடுத்துகிட்டு வா, நம்ம மில்லில் போய் உட்காந்து பார்த்துக்கிடலாம், நான் காரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னே இங்கே வீட்டிலே பார்க்க வேண்டியதானே. ஆமாம், வீட்டில் தான் இங்கே இருக்கிற 3 பேர் ஏதோ இளவு விழுந்த மாதிரியே உட்காந்துட்டே இருக்காங்களே, இது மத்தியில் போய் நம்ம என்னத்தை கணக்கு பார்க்க அப்படிங்கிறாங்க. டே முத்து, இருந்தாலும் நீ பேசுகிறது ரொம்ப அநியாயம்டான்னு சொல்லி அடுத்து அவங்க அம்மா திட்டுறாங்க. அத்தை, நீங்கள் எனக்காக யாருக்கூடையும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜியோட அம்மா சொல்லவும், நான் சண்டை போடலாமா, அவங்ககிட்ட பேச தான் செய்கிறேன், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்லடா, அவளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலாம்லடா, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டினா அவங்கவுங்க போக வேண்டியதானே, என்ன எதுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் பேசி விட்டுறாரு. திருப்பி மயிலோட வீடாக காட்டுறாங்க. மயில் வந்து இதுக்காக தானம்மா என்னை பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்த, இதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் நான் இங்கேயே இருந்துக்கலாம்லம்மா அப்படின்றாங்க. அடிச்சு நிறுத்தி சும்மா ஒய்யாமல் நான் பொய் சொன்னேன் நான் ஏமாத்தினேன்னு சொல்லி நம்ம மட்டும் அடி ஏமாத்தினோம். ஏன் உங்கள் மாமனார் என்ன பேச்சு பேசினார் கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்படியே வாழைப்பழத்தில் இனிக்கிற மாதிரி என்ன இது இருந்தார் அப்படி தானே ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை 15,000 சம்பளம் வாங்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்மக்கிட்ட பேசி ஆசைவாதப்படுறாரு. நாங்கள் என்ன நினச்சோம், 15,000 சம்பளம் வாங்குறாருல, வீட்டுக்கு சாப்பாடு செலவு எல்லாமே மளிகை கடையிலேருந்து வந்துடும், உனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் 15,000 சரியாக இருக்கும், நீங்கள் 2 அதை செலவழிச்சுக்கிடுவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினச்சா ஒட்டுமொத்தமாக தூக்கி அப்படியே அப்பா கிட்ட கொடுக்குறாரு, இதே நான் பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் வாயை நம்ம வீட்டில் போய் என்னென்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் கோவத்தில் முடிவெடுக்க தான் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் கோவத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி, உங்கள் அப்பா ஒரு சில நேரத்தில் நல்ல ஐடியாவும் கொடுப்பாரு, ஒரு சில நேரத்துக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி கெட்ட ஐடியாவும் கொடுப்பாரு அப்படிங்கிறன்ட்டு அடுத்து மயில், நான் வந்து கோவத்தில் போய் உங்கள் வீட்டை சண்டை போடுறதுனால உனக்கு வந்து உன் வாழ்க்கை சிறப்பாகாது, நீ தான் இனிமேல் தந்திரமாக புழைக்க கற்றுக்கிடணும், அந்த வீட்டில் நீ நல்ல பேர் எடுத்து என்ன செய்ய போகிற, நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வேலையாக செய்ய போறியே, இதெல்லாம் உனக்கு என்ன, இப்போ உங்கள் மாமனார் பிறந்தநாள் கொண்டாடலாட்டினா உனக்கு என்ன, அவர் கொண்டாடினப்பெல்லாம் உனக்கு நல்ல பிள்ளைன்னு சொல்லி உனக்கு தலைமையில
தூக்கி வச்சு ஆட போகிறாங்களா? 3 பேரை சேர்த்து வச்சு ஏன் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்களா? இல்லைம்மா அப்படியாவது ஒரு நல்ல பேர் எடுத்துக்கலாமே நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் எடுக்க வேண்டாம். நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கிறத விட நீ வந்து சமயோஜிதமாக யோசித்து புத்தியோடு செயல்பட்டு நீ நல்ல உன் வேலையை பார்த்துக்கு நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிமா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை இனிமேல் சம்பளத்தில் உன் கையில் தான் வந்து கொடுக்கணும். அவர் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன் கையில் தான் காசு வாங்கணும். அட போமா, நீ வேறு பீரோலோட சாவி எங்கே இருக்குன்னு அத்தை கண்ணிலேயே கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ வாங்குறது உன் சாமர்த்தியம், அது உன் கையில் தான் இருக்குது, நீ வந்து பிழைக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மயிலுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து வீடை கட்டுறாங்க. வீட்டில் ராஜி, மீனா 2 பேருமே சமையலில் அடுப்படி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மயில் வராங்க. என்ன அப்போதே முடிச்சிட்டிங்களா? 2 பேரும் வேலையை சேர்த்து என்னை கூப்பிட்டுக்கலாம், நான் வந்திருப்பேன்ல அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுக்கா, 4 பாத்திரம் அதை விளக்குறதுக்கு எதுக்கு எத்தனை பேர், நானும் அக்காவுமே சேர்த்து முடிச்சிட்டோன்னு ராஜி சொல்கிறாங்க. சரி, மாமாவுக்கு கேக் வாங்கணுமே, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, கேக்கை வாங்கி மாமா கட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி, கேக்கை வாங்குறது யார் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. மீன் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லி நான் வேணா வாங்க சொல்லட்டுமோ அப்படிங்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்டக்க மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டக்கையும் தான் சொல்லணும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எல்லோரும் மொட்டை மாடியில் இருக்காங்க, சொல்லலாமா அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. ராஜியும் சொல்லலாமே அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போ ஆர்வம், எவ்வளோ ஆர்வம், சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடியில் போய் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி வந்து என்ன எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, நாங்கள் வரவும் பேச்சை நிப்பாட்டிட்டீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் வந்துட்டு அதான் நிப்பாட்டிட்டும் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல, நீ பேசாமல் இரு. சித்தப்பா நீங்கள் சொல்லுங்கள் சித்தப்பா, என்ன பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து ராஜிமா நாங்கள் சொல்ல மாட்டோமே அப்படிங்கிறாரு. அவங்க பழனி வந்துட்டு போங்க சித்தப்பா, நீங்களே ஏமாத்துறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எங்கே இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. அதுவும் உங்ககிட்ட ஒரு பிளான் பற்றி பேசலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிளானு அப்படின்னு சொல்லி ஜென்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. பிளானா, நம்ம வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்ட்டு ராஜி கேட்குறாங்க. உடனே சரவணன்ட்டு என்ன விசேஷம், கோயில் எதுவும் விசேஷமாக பொங்கலா அப்படிங்கிறாங்க. ஐயோ கோயிலில் கிடையாது, நம்ம வீட்டில் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் என்ன தீபாவளி வருது அண்ணே, அதுக்கு நம்ம தீபாவளி வருது, அதில் ஒன்றும் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ பொங்கல் அப்படிங்கிறாங்க. செங்கல் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நல்லா ரைமிங் வேர்டுதம்மா, எனக்கு ஏத்தால தான் நீ அப்படின்னு சொல்லி செந்திலுக்கும் மீனாவுக்கும் உள்ளது இதை சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு முக்கியமான பிறந்தநாள், என்ன நீங்கள் கூட மறந்துட்டீங்களா சித்தப்பா, அத்தை கூட உங்கள்கிட்ட சொன்னாங்களே கோயிலுக்கு போகணுன்னு அப்படின்னு. அது சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாலாம் அதை வந்து யோசிக்கலையே அப்படிங்கிறாங்க. இல்லை இருந்தாலும் எங்கள் மாமாவோட பிறந்தநாள், அதுவும் 50வது பிறந்தநாள், அது நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. நாங்கள் வருஷம் அப்படி எதுவுமே செலிப்ரேட் பண்ணினதே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன எங்கள் பிளானுக்கு நீங்கள் வரீங்களா வரலையா, சரி நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு, கிஃப்ட்டு வாங்கணும், கேக் கட் பண்ணணும்னு. கிஃப்ட்டுனா என்ன கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கொலைப்படுத்துங்க, ஆல்ரெடி நாங்கள் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டீங்களா, என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க. அது நாங்கள் சொல்ல மாட்டோம், அது சஸ்பென்ஸ், இப்போதைக்கு கேக்கு தான் வாங்கணும், நீங்கள் கேக் வாங்கிட்டு வந்துடுவீங்களா, நீங்கள் வாங்க ஓகே தானா அப்படிங்கிறாங்க. உடனே ஜென்ஸ் எல்லாம் வாங்கலாம் நம்மளாம் ஒரு கூட்டம் போடுவோன்ட்டு ஏதோ பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கடுத்து சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால இந்த பிளானுக்கு நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாங்க. ஹலோ நாங்கள் ஒன்றும் கெஞ்சி கேட்கலையே, ஜஸ்ட்டு சொன்னோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி அதை தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் பிளானுக்கு ஒத்து வரோம், ஓகேவா, டன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ மாமாவோட பர்த்டேக்காக நம்ம காத்திருப்போம், இன்னும் 2 days மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரவண்ட்டு ஆமாம் நம்ம காத்திருப்போம்மா அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறாங்க.